உயிரான தமிழே, உயர்வான மொழியை உனை போற்றி போடுவதென்று வேறுபணி எனக்கில்லை என சொல்லி தமிழுக்கு முதல் வணக்கம். துறை சார்ந்த தலைவர் உட்பட அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பு சார்ந்த பெரியவர்களே, நண்பர்களே, குழந்தைகளே, அன்பு நிறை மகளிர் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான நேரத்தில் உங்களை சந்திப்பதிலும் உங்களிடம் குரலை பற்றி பேசுவதிலும் ஒரு பெரும் மகிழ்வும் அடைகிறேன். அருமையான ஒரு வாய்ப்பை இந்த நேரத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். குடிசெயல் வகை என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பின் கீழ் உரையாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நல்ல ஒரு தலைப்பு. ஆனால் வள்ளுவர் செய்த அந்த குடிசெயல் என்பது என்ன? தமிழ்கொடியை சொன்னாரா, அரசு குடியை சொன்னாரா, மக்களுடைய சொன்னாரா, சமுதாயத்தை சொன்னாரா, அல்லது ஒரு கூட்டமைப்பை சொன்னாரா? அவர் சொல்கின்ற குடிசெயல் என்பது எது? குரலை பற்றி ஒவ்வொரு எழுத்தும் ஆய்வு செய்ய முடியும். ஒவ்வொரு சொல்லும் ஆய்வுக்குரியது, ஒவ்வொரு வார்த்தையும் ஆய்வுக்குரியது, ஒவ்வொரு வாக்கியம் ஆய்வுக்குரியது. எனவே குரலினுடைய பொருளை சொல்லி அந்த பொருளுக்குள்ளே நின்று ஆய்வு செய்வதை விட இந்த குரலின் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அதன் மூலம் இந்த மக்களுக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்ற கருத்தை சொல்வதிலும் ஒரு பொறுப்பு இருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் இது புதுமையாக நான் வித்தியாசத்தை கருதுகிறேன். பொதுவாக நான் ஒரு குரலை பற்றி பேசுவதோடு அவர் மிந்திடுவார். நான் என்ன நீக்கினாரோ அவர் சொல்லிடுவார். அது வழக்கமாக நடக்கூடிய நிகழ்வு. வழக்கமான நிகழ்வுகள் எல்லா நிகழ்ச்சியும் நான் பார்த்திருக்கிறேன். நினைச்சிட்டு ஒண்ணு வருவேன், அது அட்வான்ஸ் ஆகவே சொல்லிடுவேன். எப்பவுமே குரலுக்கு அது திருக்கல்வி சிறப்பு. அதுதான் அதான் அந்த ரெண்டு நவரத்னங்களோட தொடர்புடையது. ஒரு செய்தி என்னவென்றால், இந்த குரலை பொறுத்தவரையில் குடிசெயல் என்று சொல்லிக்கொண்டு அது ஒரு சிறப்பு என்னவென்றால், இல்லறவியல் என்ற அதிகாரத்தை என்ற தலைப்பின் கீழ் 20 அதிகாரங்கள் அவர் தொடுகிறார். இல்லறவியல் என்ற ஒரு தலைப்பு, அந்த தலைப்பின் கீழ் 20 அதிகாரங்களை தொடுகிறார். 20 அதிகாரங்கள் 200 குரல்கள். வள்ளுவர் துறவி அல்ல. துறவியை கேட்டு பேசியிருந்தால் இந்த ரசத்தை இவ்வளவாக அவரை தவிர அவரை யாரும் புரிந்தெடுத்திருக்க முடியாது. அவர் வாழ்வியலை பற்றி, சமுதாயத்தை பற்றி, வாழ்க்கையை பற்றி, இல்வாழ்க்கையை பற்றி, மன வாழ்க்கையை பற்றி அவர் சொல்லாத அளவுக்கு வேறு யாரும் சொல்லவில்லை. எனவே நான் எடுத்துக்கொண்ட இதில் பொருள் என்னவென்றால், நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ள. நல்லாண்மை என்பது ஆளுமை. குடியில் ஒரு ஆளுமை இருக்கிறது. எனவேதான் ஒவ்வொரு குடியை பற்றி பேசும்போது அங்கு ஒரு ஆளுமை இருக்கிறது. எனவேதான் குடும்பமாக நான் எடுத்துக்கொள்கிறேன். அவர் ஏதான் சொன்னார், வள்ளுவர் எதை இந்த நோக்கத்தையும் சொன்னாலும் சரி, எந்த வழியும் சொன்னாலும் சரி, நான் எடுத்துக்கொள்வது ஆளுமை என்பது குடும்பத்திற்கு தான். எல்லாவற்றிலும் ஆளுமை இருக்கிறது. ஆட்சியிலும் ஆளுமை இருக்கிறது, அரசியலும் ஆளுமை இருக்கிறது, பொருளாதாரத்தில் ஆளுமை இருக்கிறது, வணிகத்தில் ஆளுமை இருக்கிறது. ஆனால் இந்த குரலை பொறுத்தவரையில் ஆளுமை என்பது குடும்பத்தில் தான் இருக்கிறது. நல்லாண்மை என்பது ஒரு குடும்பத்தில் தான் இருக்கிறது. ஒருவருக்கு நல்ல ஆளுமை என்பது தன்னுடைய குடும்பத்தை நிர்வாகம் செய்யும் ஆற்றல். அதான் முக்கியம். ஆளுமை என்பது தன் குடும்பத்தை நிர்வாகம் செய்கிற ஆற்றல். காந்தியை உதாரணமாக சொல்ல முடியும். 2015 தான் தென்னாப்பிரிக்காவுக்கு காந்தி இந்தியாவுக்கு இருக்கிறார். அந்த 20 ஆண்டுகளில் அவர் ஆண்ட ஒரு ஆளுமை இருக்கிறது. மிக சாதாரண ஆளுமை அல்ல, மிகப்பெரிய ஒரு அணியை திரட்டினார். வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடுகிற மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உருவாக்கினார். அவர் ஆளுமையின் உச்சம். அவருக்கு 4 பிள்ளைகளும் தெளிவு போயிட்டு. ஏன்னா குடும்பத்தை நிர்வகிக்கவில்லை. காந்தியுடைய குடும்பம் 4 தேவதாசு, ராமதாசு 4 தாசு உண்டு. அந்த 4 தாசு எங்க போனாங்க தெரியாது. அவருக்கு பின் காந்தியை பற்றி பேசுகின்ற நாம் பேசுகிறோம், அவருடைய குடும்பம் பேசுவதாக இல்லை. ஆளுமையை தவறிவிட்டது. நாகர்கோவில் எடுத்துக் கொள்ளுங்கள், கலைவாணர் எடுத்துக் கொள்ளுங்கள். கலைவாணர் திரைப்படத்தில் அவரை விட ஒரு ஆளுமையை செலுத்தியவர் இல்லை. எந்த படமா இருந்தாலும் அவருடைய ஆளுமை அங்கே வேண்டும். ஆளுமையை மிக அட்டகாசமாக செய்தார் அவர். யாரு தியான காலத்தில், கெட்டப்பா காலத்தில், சின்னப்பா காலத்தில் அவர் இடம்பெறாத ஒரு நிகழ்வே இல்லை. அவருடைய குடும்பம் என்னாச்சு? நிர்வாகத் திறமை இல்லை. 1982 நினைக்கிறேன், நினைவிருந்தார் சுலைமான் பிள்ளை என்று ஒருவர் இருந்தார், நாகர்கோவில் இருந்தார். அவர் போக்குவரத்துறையில் பணியாற்றிய போர்மேன். 58 வயசில் ஓய்வு பெறுகிறார். ஆனால் அவருடைய திறமையை பாராட்டி 5 ஆண்டுகள் குடியரசுத் தலைவர் அவருடைய இளைஞருக்கு வேலை பார்க்க 58 63 வரை வேலை பார்த்தார்.
அவருக்கு 10 மருந்தாழ்மை அடிவாரத்தில் பிரமான வீடை போட்டு மனைவி மக்களோடு வாழ்ந்தார். குடும்பமே பிரிவு போயிட்டு. இந்திய அரசால் பாராட்டப்பட்ட மிக அற்புதமான மனிதன். ஆனால் குடும்பத்தை நிர்வாகிக்கிற ஆற்றல் அவருக்கு இல்லை. எனவேதான் குடும்பத்தை நிர்வாகிக்கிற மிகப்பெரிய ஒரு ஆற்றல் வேண்டும். எந்த ஆளுமையை சந்தித்தாலும் சரி, எந்த ஆளுமையோடு அவர்கள் போரிட்டாலும் சரி, அதன் மூலம் மிகப்பெரிய பரிசையும் அவர் பெற்றாலும் சரி, குடும்பத்தை நிர்வகிக்கிற ஆற்றல் இல்லை என்றால் அதை வள்ளுவர் சொல்றார். இதுல எல்லா ஆளுமையை பற்றி பேசுவர், குடியினை பற்றி ஒவ்வொன்றாக 10-9 பார்வைகளை கொண்டவர். இந்த குரலின் வழியாக அவர் மிகப்பெரிய வலியுறுத்துகின்ற ஒரு அற்புதமான கருத்து ஆளுமை என்பதுதான். அந்த ஆளுமை குடும்பத்தில் இருக்க வேண்டும். குடும்பத்தை நல்ல முறை நிர்வாகிக்க தெரிந்தவரே சிறந்த ஆளுமைக்காரன் என்ற பாகிய குரலை இதன் மூலம் சொல்கிறார். எனவே வள்ளுவரின் ஆளுமை என்பது, வள்ளுவருடைய திறன் மிகுந்த ஒரு ஆளுமை என்பது குடும்பத்தை நிர்வகிக்கிறதுதான். ஏனென்றால் அவர் இல்லறத்தோடு ஒன்றியவர், இல்லறத்தின் ஒவ்வொரு எழுத்தையும், இல்லறத்தின் ஒவ்வொரு அசைகளையும் கணித்தவர். அவர் கணித்த அளவுக்கு உலகத்தில் எந்த கலைஞனும் கணிக்கவில்லை. எனவே அவர் ஆளுமையை வலியுறுத்துவது குடும்பத்திற்காக மட்டும்தான் என்று சொல்லி இந்த நல்ல நேரத்தில் வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.